நெறைய பேர் வந்து சொல்லுவாங்க, "டாக்டர் நான் ஒரு 1 ஹவர் வாக்கிங் போறேன். அதுவும் நான் வந்து கன்டினியூஸா வந்து வாக்கிங் ஃபாஸ்ட்டா போவேன்." அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம, இந்த மெத்தட்ல நம்ம வந்து வாக்கிங் போனோம் அப்படின்னா, கண்டிப்பா சுகர வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம். இது என்ன மெத்தட் அப்படின்னா, அ 3 மினிட்ஸ் ஃபாஸ்ட்டா வந்து வாக் பண்ணணும். ஸோ அந்த மாரி வாக் போகும்பொழுது, நமக்கு நல்லா மூச்சு வாங்கணும். நம்மளுடைய கெப்பாசிட்டில கிட்டத்தட்ட 80% வந்து நம்மளால எவ்வளோ ஃபாஸ்ட்டா நடக்க முடியுமோ, அவ்வளோ ஃபாஸ்ட்டா நடக்கணும். ஸோ அந்த மாரி வாக் பண்ணும்பொழுது, நம்மளால பேச முடியணும். ஆனா பாட முடியாது. ஸோ நம்ம மூச்ச உள்ள இருத்த முடியாது. ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபாஸ்ட்டா வாக்கிங் போணும். ஒரு 3 நிமிஷம் அந்த மாரி வாக்கிங் போயிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் ஸ்லோவா வாக் போணும். ஸோ அந்த மாரி போகும்பொழுது, நம்ம உடம்பு நல்லா ரிலாக்ஸ் ஆகணும். ஸோ இந்த டைம்ல நம்ம வாக்கிங்க நிறுத்தக்கூடாது. ஆனா கன்டினியூஸா வாக் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ இந்த மாரி 3 மினிட்ஸ் ஃபாஸ்ட் வாக்கிங், 3 மினிட்ஸ் வந்து ஸ்லோ வாக்கிங். இந்த மாதிரி 5 டைம்ஸ் பண்ணோம் அப்படின்னாலே, 1/2 அன் ஹவர் வந்து கரெக்ட்டா வந்துரும். ஸோ இந்த ஒரு மெத்தட்ல 1/2 அன் ஹவர் நீங்க வாக்கிங் போனாலே போதும். உங்களுடைய சுகர் நல்லா கண்ட்ரோல்ல வரும். அதேபோல உங்க உடல் எடையும் வந்து குறைச்சுக்கலாம்.